இறைவன் நம்மை கண்ணியப்படுத்த வேண்டுமா? என்னங்க, இறைவன் நம்மளை பார்த்து சந்தோஷமான முறையில் இறைவன் நம்மளை வரவேற்கணுமா? இந்த பண்பை கேளுங்கள். இந்த பண்பு தான் ஒரு மனிதனுக்கான இறை நேசத்தை வாங்கி தரும். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். நீங்கள் இறைவன் நம்பியது உண்மையா? யாரும் இல்லைன்னு சொல்லுவோமா? ஆமாம் இறைவன் நம்பியிருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா? யார் மறுமை நாளை நம்பியிருக்கீங்கன்னு நம்ம நாமன்னு சொல்லுவோம் இல்லையா? அது உண்மைனா ஃபல் யசில் ரஹிமஹு, தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை சேர்த்து கொள்ளட்டும். அப்போ அந்த பண்பை இறைவன் எவ்வளோ அழகுபடுத்தி காமிக்கிறான். அந்த இரத்த பந்த உறவுங்கிறது நம்ம எவ்வளோ இறைவன் நமக்கு கொடுத்துருக்க, அதாவது மற்ற நண்பர்கள் கொள்கை உறவுகள்லாம் வேற. ஆனால் நம்முடைய அண்ணன் தம்பி, நம்முடைய அம்மா கூட பிறந்தவங்க, வாப்பா கூட பிறந்தவங்க, அவங்க பிள்ளைகள் எல்லாம் இந்த இரத்த பந்த உறவுகளை இன்னைக்கு எவ்வளோ துண்டித்து வாழ்கிறோம். பெருமானார் சொன்னாங்க, உறவுகளை துண்டிப்பவன், நல்லா கேளுங்க, சொர்க்கமே போக மாட்டான். அப்போ நம்ம இன்றைக்கி உறவுகள் வீட்டுக்கு தேடி போகிறோமா? அந்த மக்களை அரவணைக்கிறோமா? அவங்களுக்கான இஸ்ஸத்தை கண்ணியத்தை கொடுக்குறோமா என்று யோசித்து பாருங்கள் தோழர்களே. ஆக ஒரு நாளைக்கு ஒரு உறவை பற்றி நினைத்து பாருங்கள். கஷ்டப்படுற உறவுகள் வீட்டுக்கு போங்க. ஏழ்மையில் இருப்பான், நம்ம வீட்டுக்கெலாம் இவங்களாம் வருவாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வீடுகளுக்கு தேடி போங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் அவங்களுக்கான பொருளாதாரத்தையும் அல்லது உதவிகளை செய்துவிட்டு அவங்களுடைய துவாவோட வீட்டை விட்டு கிளம்புங்க. மலக்குகள் உங்களுக்காக இறை நேசத்தோடு, யா அல்லாஹ் உனக்காக இந்த அடியான் தன் உறவை பேணி இருக்கிறான், அவனுக்கு நலவைத்தான் துவா செய்வாங்க. உறவுகளை பேணுவோம், மறுமையில் உறவுகளோடு சோனத்தில் நுழைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.